ஒரு காட்டில் பெரிய மலை ஒன்று இருந்துச்சாம். அந்த மலையில் உயரமான மரம் ஒன்று இருந்துச்சு. அதில் ரொம்ப பெரிய தேனடை ஒன்று இருந்துச்சு. அந்த மலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் அந்த தேனடை மேலே ஒரு கண். அங்கே இருக்கிற தேனீகளை விரட்டிட்டு எப்படியாவது அந்த தேனடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அதுங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆசை. ஆனால் தேனீகளோட கொடுக்க நினச்சா அதுங்களுக்கு பயத்தில் கை காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் தேனடை இருக்கிற மரப்பக்கமே பெரிய விலங்குகள் போகாது. சில நேரத்தில் அந்த தேனடையில் இருந்து தேன் துளிகள் சொட்டு சொட்டாக கீழே சிந்த ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அந்த மலையில் வாழ்ந்துட்டுருக்கிற பெரிய விலங்குகள் எல்லாம் ஓடி வந்து தலையை அண்ணாந்து அந்த தேன் துளிகளை குடிச்சிடும். பெரிய விலங்குகளோட போட்டி போட முடியாத குட்டி விலங்குகள் வாயில் ஜொல்லு வடிய ஐயோ பாவமாக இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்குங்க. ஒரு நாள் அந்த பெரிய தேனடையில் இருந்து ஒரு சின்ன துண்டு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதை ஒரு ஆட்டுக்குட்டி பார்த்துருச்சு. ஆஹா தேனடைன்னு அதுக்கிட்ட ஓடி வந்த ஆட்டுக்குட்டி பயத்தோட அண்ணாந்து பார்த்துச்சு. தேனடையில் இருந்த வேலைக்கார தேனீகள் எல்லாம் பூக்கள்லேருந்து தேனை சேகரிக்க வெளியே போயிருந்ததால் தேனடை சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. நாக்கில் நீர் ஊற ஆட்டுக்குட்டி தேனடையில் வாய் வைக்க போக நில்லு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆட்டுக்குட்டி பயந்து போய் தலையை நிமிர்ந்து பார்த்துச்சு. எதிரிருந்த புதர் மறைவுலேருந்து ஒரு முயல் குட்டி வேகமாக வெளியே ஓடி வந்துச்சு. வந்த வேகத்தில் என்ன நீ மட்டும் தனியாக தேனை சாப்பிட்லான்னு பார்க்குறியா? அப்படி சாப்பிட்டா வயிறு வலிக்குமா? எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தன்னோட குட்டி கண்ணை உருட்டி சொல்லிச்சு முயல் குட்டி. அப்போவா 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு முயல் குட்டி கூப்பிட்டுச்சு ஆட்டுக்குட்டி. அந்த நேரம் பார்த்து அப்போ நான் எனக்கு தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து நின்றுச்சு நரிக்குட்டி. சரி 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் இந்த தேனடையை சாப்பிட்லான்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிச்சு முயல் குட்டி. அதுக்கு நரிக்குட்டி ஃப்ரெஷ்ஷாக தேனை சாப்பிட்றத விட அதில் ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்லான்னு கேட்டுச்சு. மற்ற 2 குட்டிகளும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு, தேனீங்க பார்த்துட்டா நம்மளை கொட்டுன்னு கொட்டி முகத்தை வீங்க வச்சுடும்னு பயந்துக்கிட்டே சொல்லிச்சிங்க. உடனே நரிக்குட்டி இதை தேனடைய இலைகளுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் செய்யலாமா இல்லை பழங்களோடு சேர்த்து டெசர்ட் செய்யலாமான்னு கேட்டுச்சு. ஆட்டுக்குட்டி சாண்ட்விச் தான் வேணும்னு கேட்க முயல் குட்டி டெசர்ட் தான் வேணும்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே பேச்சு வார்த்தை 3 குட்டிகளுக்கும் சத்தமாக சண்டை போட ஆரம்பிச்சதுங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பூக்கள்லேருந்து தேனை சேகரிக்க போன வேலைக்கார தேனீகள் எல்லாம் திரும்பி வந்துடுச்சுங்க. அதுங்களோட கண்ணில் கீழே கிடக்கிற தேனடையும் அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 3 குட்டிகளும் பட்டுச்சு. அவ்வளவுதான், தேனீகளுக்கு வந்துச்சே கோவம். சர்ன்னு கீழே இறங்கி வந்த தேனீகள் குட்டிகளை தங்களோட கொடுக்கால கொட்ட வந்ததுங்க. பயந்து போன 3 குட்டிகளும் அது முகத்தை மூடிக்கிட்டு வீல்னு கத்த ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த சத்தத்தை கேட்டு தேனடையில் இருந்த ராணி தேனி கீழே எட்டி பார்த்துச்சு. அதோட கண் 3 குட்டி விலங்குகள் பயத்தில் அழுதுகிட்டு இருக்கிறதும் அதுங்களை கொட்டுறதுக்காக தேனீகள் சுற்றி வந்திருக்கிறதும் பட்டுச்சு. உடனே தன்னோட வேலைக்கார தேனீகளை கூட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுச்சு ராணி தேனி. அதை கேட்ட உடனே கீழே கிடந்த தேன் துண்டை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சிங்க வேலைக்கார தேனீங்க. ஆட்டுக்குட்டி, முயல் குட்டி, நரிக்குட்டி 3ம் நாம் சண்டை போட்டதால் அபூர்வமாக கிடைச்ச தேனடையும் சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சதுங்க. குட்டிகளோட அழுக சத்தம் லேசாக ராணி தேனி காதில் விழுந்துச்சு. அதுக்கு மனசு உருகி போயிடுச்சு. உடனே 3 துண்டு தேனடைகளை எடுத்துகிட்டு கீழே வந்து ஆளுக்கு ஒரு துண்டு கொடுத்துட்டு தன்னோட தேனடைக்கு பறந்து போயிடுச்சு. குட்டிகள் 3ம் தேனடை துண்டுகளை ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க.